தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 58ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதிலே முதல் 5 வசனங்கள் துன்மார்க்கர் மற்றும் நியாயக்கேடு செய்கிறவர்களை குறிக்கிறது. 6 முதல் 9 வசனங்கள் நியாய தீர்ப்பு செய்கிறவர்களின் நியாய தீர்ப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10, 11 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10 முதல் 11 வசனங்களில் பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான் என்று சொல்லி, அதாவது பொல்லாப்பானது தோற்கடிக்கப்பட்டு முறியடிக்கப்படுகிற போது தேவ மக்கள் அனுபவிக்கும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் இந்த வசனம் தெரிவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதிலே நாம் பார்க்கின்ற பொழுது முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் செய்யும் நீதி, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ, மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளில் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நியாயக்கேடு செய்கிறீர்கள். இங்கே சவுல் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த வசனம், அதாவது தாவீது எதற்காக சொல்கிறார் என்று அவர் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே கர்த்தர் அவர் சவுல்ட்ட சொல்றாரு, கர்த்தர் எனக்கு உமக்கு நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி காட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அதுக்கு சவுல், தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு, சவுலின் குமாரனாகிய தாவீதே, இது என்னுடைய சத்தம் அல்லவா, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது 16ஆம் வசனத்துல தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்த, நான் உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். 18ஆம் வசனத்திலே, நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்தது இருந்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது அவனுக்கு வாய்ப்பு இருந்தும் சவுலை கொல்லவில்லை. ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? அவன் எப்பொழுதும் தாவீதை கண்ணி வைத்துக் கொண்டே இருக்கிறான். அதான் 3ஆம் வசனத்துல, துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்து முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாயின் வயிற்று முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, நீ துரோகம் பண்ணுவா என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன். தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன். சில பேர் பாத்தீங்கன்னா, அதான் வேதம் சொல்கிறது, தாயின் கற்பம் தொடங்கி மீறுகிறவர்களாக காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, எரேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள், அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். பிரியமானவர்களே, தான் 3ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டு, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 6 முதல் 9 வசனங்களை பார்க்கும்போது அங்கே நியாய தீர்ப்பு செய்கிறவர்களின் நியாய தீர்ப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். யாரு? துன்மார்க்கரை குறித்து அங்கே தாவீது சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய பற்களை தகர்த்து போடும் என்று சொல்கிறார். கிடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் கழிந்து போகட்டும், அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்னாபின்னமாய் போகக்கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே, முன் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதை எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி துன்மார்க்கரை குறித்து சொல்கிறார். அடுத்தபடியாக அங்கே பிரியமானவர்களே, 10ஆம் 11ஆம் வசனத்திலே, பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காரியம், அதாவது பழிவாங்குதல் பழிவாங்குதலை நீதிமான், இன்னைக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா பழிவாங்குதல் காரியங்களை ஈடுபடுகிறான். ஆனா தாவீது கர்த்தரிடத்துல சொல்கிறார், நீரே நியாயம் தீரும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அவருடைய கண்கள் பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு நாம நியாய தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
நாம் இந்த உலகத்துல நியாயம் செய்யும்படி, மற்றவர்களை குற்றப்படுத்தும்படி, மற்றவர்களை நியாய தீர்ப்பு செய்யும்படி நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அது கர்த்தருக்குரியது. ஆகவே பிரியமானவர்களே, தேசாதிபதிகளுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிபதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்திலே எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள், எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீதியோடு நியாயம் தீர்க்க வேண்டும். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.